வெல்கம் டு டெக்னோ கார்த்தி. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படி பார்த்தா வாட்ஸ்அப்ல எப்படி வந்து பார்த்தா நம்ம டைரியோ இல்ல நோட்ஸோ ஏதாவது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் எப்படி வாட்ஸ்அப்குள்ளேயே சேவ் பண்றது அப்படிங்கறத வந்து பார்த்தா நம்ம இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தா கன்ஃபார்ம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒன்று பேக்கப் எடுத்து வைப்பீங்க. இல்லை அப்படிங்கிறப்போ ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணனா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைப்பீங்க. பட் அதே இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வாட்ஸ்அப்லேயே சேவ் பண்ணி வச்சுக்காது. நீங்கள் தேவைப்படுற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திறந்து பார்த்தா அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கிற மாதிரி நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண போகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்றுறீங்க. ஸோ நோட் ஆப்பில் நீங்கள் போய் எது டைப் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட்டோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சேவ் ஆகும் இல்லையா. ஸோ அந்த இடத்துல சேவ் ஆகும்போது நீங்கள் எப்போ வேணா வந்து பார்த்தீங்கன்னா அதை போய் பார்த்துக்கலாம். ஸோ டைரி மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படிங்கிறப்ப ஏதாவது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனாக வந்து பார்த்தா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயத்த எப்படி நம்ம வாட்ஸ்அப்பில் பண்ணுறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வாட்ஸ்அப்பில் தான் அதிகமாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஃபார்வர்ட் மெசேஜ் வந்துச்சு, அந்த ஃபார்வர்ட் மெசேஜை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஃபார்வர்ட் மெசேஜை நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கணும் அவசியமே கிடையாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழி சொல்வேன். ஸோ அந்த வழி மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் அந்த மெசேஜை சேவ் பண்ண முடியும். அப்படி என்ன அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணணும். குரூப் அப்படின்னா அந்த குரூப்பில் நீங்கள் ஒருத்தர் மட்டும் தான் இருப்பீங்களே தவிர உங்களை தவிர வேற யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒருத்தர் மட்டும் இருக்கும்போது நீங்கள் அதில் எந்த மெசேஜ் சென்ட் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படின்னா நீங்கள் மட்டும் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எந்த மெசேஜ் சென்ட் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டும் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ யாராலையும் வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்க்க முடியாது. ஸோ அதனால என்ன நீங்கள் அந்த இடத்த அதை பார்த்தா யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் எந்த இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் சரி, எந்த ஃபார்வர்ட் மெசேஜாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த மெசேஜாக இருந்தாலும் அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காப்பி பண்ணி இந்த குரூப்பில் நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே தான் இருக்கும். ஸோ நீங்கள் மட்டும் இருக்கிறனால உங்களால் மட்டும் தான் அதை பார்த்துக்க முடியும். அதே மாதிரி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனோ இல்லை அப்படிங்கிறப்ப வேற ஏதாச்சும் ஒரு விஷயமோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இது மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனோ இல்லை அப்படிங்கிறப்ப வேற ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் சேவ் பண்ணிக்கலாம். ஒரு லிங்காக இருக்கலாம், இல்லை பிடிஎஃபாக இருக்கலாம். ஸோ எந்த ஃபார்மேட்ல இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் இது வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். அப்படி என்ன அப்படின்னா நீங்கள் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் கிரியேட் பண்ணால் நீங்கள் மட்டும் தனியாக இருக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுனா இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிட்டு மேலே 3 டாட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த நியூ குரூப் அப்படின்னு விஷயம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நியூ குரூப் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அந்த நியூ குரூப் கொடுத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிதான் ஆகணும். ஸோ உங்களுக்கு வேற ஏதாச்சும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப்புக்குள்ள போயிட்டு ஒரு நேமோ இல்லை அப்படிங்கிறப்ப ஏதாச்சும் ஒன்று நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த டைட்டில் வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இடத்த டைப் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல நீங்கள் குரூப் நேம்லாம் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னா நீங்களும் அதுக்கப்புறம் நீங்கள் யார் ஆட் பண்ணீங்களோ அவங்க இருப்பாங்க இல்லையா. ஸோ உங்களை தவிர நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 2 பேர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒருத்தர் 2 பேரும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிடணும். ஸோ அந்த மாதிரி ரிமூவ் பண்ணனால அந்த குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தர் மட்டும் தான் இருப்பீங்க. ஸோ வேற யாரும் இருக்க மாட்டாங்க. அட்மின் நீங்கள் தான், பார்ட்டிசிபேட் நீங்கள் தான். ஸோ ஒருத்தர் மட்டும் தான் இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதான் நீங்கள் ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தான் போகும், வேற யாரும் பார்க்க முடியாது. பட் என்னன்னா ஃபோன் எடுத்தாங்கன்னா வேற யாரும் பார்க்க முடியாது. பட் வேற யாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் போகாது. ஸோ முதல் முறையாக வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்புற ஒரு மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தான் தெரியுமே தவிர வேற யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த மாதிரி விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது. ஸோ இந்த மாதிரி ஒரு குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தர் மட்டும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தையோ உங்களுக்கு நீங்கள் தான் ஞாபகம் வச்சுக்க நினைக்கிற விஷயத்தையோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை அப்படிங்கிறப்ப ஏதாவது ஒரு நோட்ஸோ இல்லை அப்படிங்கிறப்ப டைரி எழுதினாலும் வந்து பார்த்தீங்கன்னா எழுதிக்கலாம். அதே மாதிரி ஒரு மெசேஜ் நீங்கள் சேவ் பண்ண நினைச்சீங்களாலும் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிக்கலாம். ஒரு இமேஜ் நீங்கள் சேவ் பண்ண நினைச்சீங்கன்னா சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அந்த குரூப்போட நேம் உங்களுக்கு தான் நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த குரூப்பில் நீங்கள் இருக்கிறனால என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதான் நீங்கள் டக்குனு உங்கள் ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் தான் மெசேஜ் சென்ட் பண்ணுறாங்க. அந்த மெசேஜ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா அது அப்படியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் அந்த குரூப்பில் பண்ணிடலாம். அந்த குரூப்பில் ஃபார்வர்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப்லேயே இருக்கும். மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் அந்த மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வேணால் படிச்சுக்க முடியும். ஸோ அந்த டேட்டு கூட இருக்கும். ஸோ அதே மாதிரி எப்போ அனுப்புறாங்க கூட வந்து தெரிஞ்சுக்க முடியும். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் டைரியோ இல்லை அப்படிங்கிறப்போ ஒரு இன்ஃபர்மேஷனோ ஏதாச்சும் ஒன்று வந்து சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இந்த மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ தான் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா கீழே லைக் போட்டு டைப் பண்ணிட்டு என்னோட அடுத்த வீடியோ பார்க்க நினச்சிங்க அப்படிங்கப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க.